ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் சித்திரை திருவிழா பார்ட் டூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது திருவிழா மண்டகாப்படி தான் இது. அங்கே பெண்கள் வந்து நாதஸ்வரம் வாசித்தது ஒரு புதுமையாக இருந்தது. இவ்வளோ நாளாக ஜென்ட்ஸ் தான் வாசித்து பார்த்துருப்போம், பெண்கள் வாசித்தது புதுமையாக இருந்தது. சாமி 5ஆம் திருவிழா மண்டகாப்படியிலேருந்து கிளம்பி வந்து சூரசம்காரம் நடக்கும். 4 ரத வீதியை சுற்றி வரும். எங்கள் ஊரில் உள்ள சூரசம்காரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் இரவு நடைபெறும், எங்கள் ஊரில் மட்டும் அதிகாலை நடைபெறும். அந்த டைமிங்லேயும் அவ்வளோ ஒரு க்ரௌடு, வான வேடிக்கை இந்த மாதிரி இருக்கும். மறுநாள் 6வது திருவிழா அன்னைக்கு சாமி உட்கார்ந்த கோலத்தில் 4 ரத வீதியும் சுற்றி வருவாங்க. சுற்றி வந்ததுக்கு அப்புறமா அந்த மண்டகாப்படிக்கு வருவாங்க. அங்கே ஃபுல்லாக தோரணங்கள், பழங்களால் வைக்கப்பட்ட தோரணங்கள், அப்புறம் டெக்கரேஷன்ஸு, லைட்ஸு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் 6ஆம் திருவிழா. அதுக்கப்புறமா பார்க்குறது 7ஆம் திருவிழா. 7ஆம் திருவிழா அன்னைக்கு பத்திரகாளி அம்மன் சயன கோலத்தில் வருவாங்க. சயன கோலத்தில் வர்ற அந்த அற்புதமான காட்சியே ஒரு வித்தியாசமானது. அதுக்கப்புறமா கயிறு குத்து திருவிழா அன்னைக்கு தான் எல்லாரும் வேஷம் போட்டு ஆகோ ஐயாகோ இந்த மாதிரி வருவாங்க. எங்கள் ஊரில் அது ஒரு ஃபேமஸ்ஸு. எந்த நோய் நொடி நம்மளை நெருங்காமல் இருக்கணுன்றதுக்காக அம்மனை வந்து அந்த மாதிரி வேஷம் போடுறது. அன்னைக்கு இரவே சாமி பூப்பல்லாக்கில் கடைக்கோவிலேருந்து கிளம்பி வரும். அந்த பூப்பல்லாக்கு வர்ற அன்னைக்கு மட்டும் எங்கள் ஊரில் நல்ல ஒரு மழை பெய்யும். அது அம்மனே நமக்கு அப்படியே ஆனந்தமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பூப்பல்லாக்கு, அந்த மண் வாசனை, இதை பார்க்கும்போதே அப்படியே அந்த ஒரு சாங் தான் நமக்கு ஞாபகம் வருது. மதுரை குலுங்க குலுங்க இந்த மண்ணு மணக்குற மல்லிகை பூ. அதுக்கப்புறமா வான வேடிக்கை எங்கள் ஊரில் போடுற வான வேடிக்கை பக்கத்து ஊரில் உள்ள எல்லா சுற்று வட்டாரத்தில் எல்லாத்துலேயும் இருந்து பார்க்கலாம். அவ்வளோ ஃபேமஸ் ஆனது எங்கள் ஊர் வான வேடிக்கை. சிவகாசினாலே பட்டாசு தானே ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி எங்கள் ஊர் வான வேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான காட்சியாக இருக்கும். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.